Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க கூடிய ஒரு இங்க் ஸ்ப்ளாஷ் வீடியோவை தான் நம்ம எப்படி சிம்பிளா கைன்மாஸ்டர்ல எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். அதுவும் டிஃபரண்டான கலர்ல நம்ம வந்து எடிட் பண்ணலாம். ஆனா வந்து எல்லா கலருமே நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. அவங்க கொடுத்திருப்பாங்க அந்த கலர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நீங்க வந்து இப்போ இதுல ரெட் கலர் ப்ளே ஆகுது அப்படினா வந்து Black and Whiteல நீங்க வந்து கிரியேட் பண்ணனும் அப்படினா கண்டிப்பா கிரியேட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு வீடியோஸ் வரும். அத வந்து பாருங்க. டெம்ப்ளேட் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது நார்மலா எப்படி நம்ம கைன்மாஸ்டர் அசெட் ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிட்டு நம்மளே எப்படி ஆட் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். இது நிறைய பேருக்கு அசெட் ஸ்டோர் வர்க் ஆகல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா டவுன்லோட் ஆகும். அதோட ஃப்ரண்ட் பேஜ் எப்படி இருக்கு அப்படினு காணிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ஃபாண்ட் மோட் தான் இருக்கும். இந்த இதுல கண்டிப்பா அசெட் ஸ்டோர் வர்க் ஆகும். ஏன்னா வந்து நான் இப்போ வரை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அசெட் ஸ்டோர் வர்க் ஆகுது. எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. உங்களுக்கு வந்து பிடிச்ச ஃபாண்ட் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இந்த கைன்மாஸ்டர் ஓபன் பண்ணீங்க அப்படினா இப்படி தான் இருக்கும். இதுல வந்து ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு போகும். இதுல வந்து உங்களுக்கு பிடிச்ச ரேஷியோ கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 16:9 ரேஷியோவை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண நெக்ஸ்ட் பேஜ் பாத்தீங்கன்னா இப்படி தான் வரும். இதுல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க உங்களுக்கு பிடிச்ச இமேजेस நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து இருக்கக்கூடிய கொஞ்சம் இமேजेस ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு விஷயம் கண்டிப்பா பண்ணணும். என்ன விஷயம் அப்படினு பாத்தீங்கன்னா இதுல ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து லாஸ்ட்ல இந்த பிளேஸ்ல உங்களுக்கு எடிட்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து ஃபிட் தி ஸ்கிரீன் இருக்கும். அதை வந்து ஃபுல் ஸ்கிரீன்கா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிருங்க. சேஞ்ச் பண்ண நெக்ஸ்ட் இதுல மேல ஒரு டிக் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே போதும். ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட இமேजेस எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒன் பை ஒன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இமேजेस கரெக்ட்டா இருக்காது. அதை delete பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இமேजेस கரெக்ட்டா இருக்கு. செகண்ட் இருக்கு இமேஜ் கரெக்ட்டா இல்ல. அதை நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணனும். சிசருக்கு நெக்ஸ்ட்ல ஒரு பாக்ஸ் ஐகான் இருக்கு. அதை கிளிக் பண்ணி லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து கரெக்ட்டா செட் ஆயிரும். இந்த இமேजेस ஓகே. நெக்ஸ்ட் இருக்கு இமேजेसம் கொஞ்சம் கீழ வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்த இமேजेसையும் கீழ கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த இமேजेस ஓகே फ्रेंड्स, இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5 இமேजेस கிட்ட ஆட் பண்ணிருக்கேன். எல்லா இமேजेसமே கொஞ்சம் லெந்தா தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் வந்து ஆட் பண்ண போறேன். லேயர் கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணிக்கோ. வந்து நான் ஃபேவரட் அந்த ஆப்ஷன்ல ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இது என்னது ரெட் மூவிங் ஓவர்லே. ஓகேவா? இத வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு ப்ளஸ் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா கரெக்ட்டா செட் ஆயிரும். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிரீனுக்கு செட் பண்ணனும் அப்படினா என்ன பண்ணனும்னா இந்த பிளேஸ்ல சிசருக்கு நெக்ஸ்ட்ல ஒரு பாக்ஸ் ஐகான் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணீங்க அப்படினா கரெக்ட்டா செட் ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க பார்த்தாலே தெரியும் ஸ்கிரீனுக்கு கரெக்ட்டா அந்த ரெட் கலர் ஓவர்லே மட்டும் கரெக்ட்டா ப்ளே ஆகுது. இத வந்து நம்ம பிளெண்டிங்ல போய் ஸ்கிரீனுக்கு செட் பண்ணோம் அப்படினா கரெக்ட்டா ஸ்கிரீனுக்கு வந்து செட் ஆயிரும். பாத்தீங்கனாலே தெரியுது உங்களுக்கு கரெக்ட்டா வந்து ப்ளே ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா இத அப்படியே கிளிக் பண்ணிட்டு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கிரியேட் பண்ணி இத வந்து அப்படியே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க வந்து வீடியோஸ் எவ்வளவுக்கு கிரியேட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு நீங்க வந்து கரெக்ட்டா மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து கரெக்ட்டா நான் வந்து ஒரு ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் இமேजेस ஆட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா இமேजेस வந்து கொஞ்சம் பிரைட்டா இருக்குது. டல் ஆக்குறதுக்கு பிரைட்னஸ் கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஓகேவா அதை வந்து -100க்கா சேஞ்ச் பண்ணிருங்க. இதே ஆப்ஷனை எல்லா வீடியோஸ்க்கும் நீங்க வந்து பண்ணனும். அட்ஜஸ்ட்மென்ட்ல போயிட்டு பிரைட்னஸ் -100ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த ஓவர்லேயோட கலர் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே ஸ்கிரீன்ல தெரியும். நம்ம வீடியோஸ் பார்க்கிறதுக்கும் கொஞ்சம் அழகா இருக்கும். ஓகேவா? பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எல்லா வீடியோஸ்லயும் நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன ஆட் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா இதுல ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் பிரஷ் பாப். இது எப்படி டவுன்லோட் பண்றது அப்படினு சொல்றேன். கீழ பாத்தீங்கன்னா கெட் மோர் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத வந்து நீங்க இன்டர்நெட் கனெக்ஷன் கரெக்ட்டா இருந்துச்சுனா மட்டும் தான் இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இப்போ வந்து இத நெட்வொர்க் கனெக்ஷன் கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ட்ரான்சிஷன்ல 3D ஆக்ஷன் அனலாக் அப்படினு நிறைய ஆப்ஷன் ஸ்டெப்பா இருக்கு. இதுல வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்றது எதுல இருக்கு அப்படினு கண்டுபிடிச்சி நம்ம வந்து இப்போ வந்து இத டவுன்லோட் பண்ண போறோம். இது ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணி தான் வச்சிருக்கேன். எங்க இருக்கு அப்படினு உங்களுக்கு காணிக்கிறேன். இப்போ வந்து லாஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கும் அப்படினு நினைக்கிறேன். வைப் அந்த ஆப்ஷன்ல இப்போ வந்ததான் பிரீமியம் அப்படினு தான் காணிக்கும். பட் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா டவுன்லோட் ஆகும். நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு வந்து இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நெட்வொர்க் கனெக்ஷன் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். எனக்கு கனெக்டே ஆகாது. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா லோட் ஆகி இப்போ இந்த பேஜ் ஓபன் ஆகும்.
ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகிடுச்சு. நானும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து நெட்வொர்க் கனெக்ஷன் இல்லாதனால ஃபஸ்ட்டே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு காணிக்கிறேன். இந்த கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணலாம், என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ப்ரஷ் பாப் இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக ப்ளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் 6 நெக்ஸ்ட் ஒரு நம்பர் 6 வர கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஒரு நம்பர் 6 அடுத்து அப்படி வந்து ஒரு 5-6 பார்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து நான் ப்ளே பண்ணி பார்த்தது வரைக்கும் ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு ரிப்பீட் ஆகுதா அப்படின்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்பர் 1 செட் பண்ணியிருக்கேன். அது வந்து எல்லோ கலர் தான். இதில் வந்து ஒரு 4-5 கலர் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் அதில் செட் பண்ணியிருக்க கலர் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்மளாட்டு எந்த கலரையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. இது வந்து டியூரேஷன் டைம் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக வேணும் அப்படின்னா ஸ்லோவாக செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரொம்ப ஸ்லோவாக போகிறது மாதிரி தான் செட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் அந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். ஃபாஸ்ட்டாக போச்சு அப்படின்னா நம்மளுக்கு எஃபெக்ட் தெரியாது. நெக்ஸ்ட்டு அதே போல் இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் பாப் அதை கிளிக் பண்ணி இப்போ நம்பர் 3 செட் பண்ணிக்கலாம். ஓகே நம்பர் 4 உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து வீடியோஸோட அந்த ப்ரஷ் இங்கே வந்து ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னா வந்து இந்த இமேஜஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, நீங்கள் வந்து இமேஜஸை லென்த்தாக நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்லோவாக வீடியோஸ் எவ்வளோ ஸ்லோவாக அப்படி போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோஸை எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து சாங் ஆட் பண்ணல, ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாங்கை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணும்போது இதில் ஒரு ப்ளஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணாலே நீங்கள் வந்து ஆட் ஆயிரும். ஓகே, இதை வந்து நான் வந்து சவுண்டை கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இனி வந்து ஷேர் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மேலே ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எக்ஸ்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம், யூடியூப் வீடியோஸில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதே மாதிரி அப்லோட் பண்ணலாம். ஆல் இன் மோஷனில் வேணுமா, கைன்மாஸ்டரில் வேணுமா அப்படின்னு சொல்லுங்கள். லாஸ்ட் வரை பார்த்தவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாரெல்லாம் லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நானும் தெரிஞ்சுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட் வர வீடியோ பார்த்தவங்க இதை வந்து யோசிக்கலாம், என்னடா லாஸ்ட்டில் போய் ப்ரிவியூ கோ லெட்ஸ் கோ எல்லாமே போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்த வீடியோஸில் யூஸ் பண்ண சின்ன சின்ன கிளிப்பை வந்து நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதுதான் லாஸ்ட்டில் போட்டிருக்கேன். இதை வந்து நீங்கள் தம்ப்நெயிலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அதுக்காண்டி சின்ன சின்ன கிளிப்பை வந்து நான் எடுத்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எல்லாமே நம்ம வந்து எல்லோ அண்டு ஒயிட் அந்த யூஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், பிடிச்ச வீடியோவாக இது இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.